ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2 ட்ரேடிங் ஆப் வந்து இன்றைக்கி நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். லாஸ்ட் வீடியோவுக்கும் இந்த வீடியோவுக்கும் ரொம்ப கேப் ஆகிடுச்சு. இனி வந்து டெய்லியுமே மேபி போஸ்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ப்ளஸ் இன்னிலேருந்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா எல்லாமே மேபி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் தான் நம்ம பார்க்க போகிறோம் A to Z. ஏன்னா வந்து நிறைய பேர் கேட்டிருக்காங்க சொல்லுங்கள் திருப்பி அப்படின்ட்டு. ஸோ வந்து இதுலேருந்து பெஸ்ட்டாக வந்து நம்ம கண்டென்ட்டை மட்டும்தான் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறோம். மேபி வேறு எதுவும் பேச முடியாதுன்னு நினைக்கிறேன். ஓகேவா? இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போய்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து டேரெக்டாக ப்ளே ஸ்டோருக்குள்ளே போய்க்கிங்க. ப்ளே ஸ்டோருக்குள்ளே போயிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு அக்கௌண்ட் வந்து லாஸ்ட் டைம் நான் WazirX வந்து கரெக்டாக இது பண்ணேங்க. நிறைய பேர் என்ன சொல்கிறது வெரிஃபிகேஷன் ஆல்ரெடி நான் வெரிஃபை பண்ணுறதுனால எனக்கு WazirX வந்து கரெக்டாக எனக்கு இது பண்ண முடியாது. நான் திருப்பி ஸ்டார்டிங்லேருந்து என்னால் போக முடியல. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து WazirX வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இதுதான் WazirX. நீங்கள் டேரெக்டாக வந்து ப்ளே ஸ்டோரில் போயிட்டீங்கனாலே உங்களால் இது பண்ண முடியும். WazirX அப்படின்றத நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நான் கீழே வந்து ஒரு ரெஃபர் கோடு கொடுக்குறேன். அந்த கோடை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. நான் ஏன் வந்து திருப்பி இந்த ரெஃபர் கோடு என்ன சொல்கிறேன்னா, நான் செட் பண்ணி வச்சுருக்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா எனக்கு 50% உங்களுக்கு 50% வர மாதிரி தான். அது உங்கள் அமௌண்ட்லேருந்தாலும் எடுக்க மாட்டாங்க. நீங்கள் என்ன சொல்கிறது, அது வந்து ஒரு ரிவார்ட்ஸ் மாதிரி கொடுப்பாங்க. அதில் வந்து உங்களுக்கும் வந்து ஒரு 50% வர மாதிரி தான் நான் எல்லாமே செட் பண்ணியிருப்பேன் WazirXல. ஸோ வந்து நீங்கள் எல்லாமே என் லிங்க்கை கிளிக் பண்ணி வந்து இது பண்ணிங்க. இதுதான் WazirX அக்கௌண்ட். இதில் வந்து நீங்கள் போயிட்டீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் INR அப்படின்றது கொடுத்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து ஒரு சின்ன இஷ்யூ ஓடிட்டு இருக்குது கிரிப்டோ கரன்சியில். ஸோ வந்து இப்போதைக்கு வித்ட்ரால் வந்து பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. பட் ஃப்யூச்சரில் இதெல்லாம் வந்து ரிலீஸ் ஆகிடும். ஸோ வந்து ஒன்றும் கவலைப்பட வேணாம். அப்படி இல்லைன்னா வேறு சொல்யூஷன் நான் எப்படிங்கிறத உங்களுக்கு நான் ஃப்யூச்சரில் அப்டேட் பண்ணுறேன். இங்கே வித்ட்ரால் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னாலே இந்த WazirX அக்கௌண்ட்லேருந்து உங்களுக்கு கரெக்டாக இதாகிக்கும். இதில் வந்து KYC என்னென்ன கேட்பாங்க அப்படின்னா, இது எல்லாத்துலேயுமே நம்ம இந்த மேக்ஸிமம் கிரிப்டோ கரன்சியில் KYC கேட்பாங்க, எல்லா அக்கௌண்ட்லேயும் கேட்பாங்க. ஸோ இந்த அக்கௌண்ட்டில் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, உங்களுடைய ஆதார் கார்டு, பேன் கார்டு அந்த மாதிரி ஏதாவது வந்து என்ன சொல்கிறது பிக்சர் எடுத்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து பிக்சர் எடுத்து நீங்கள் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை வந்து நீங்கள் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆதார் கார்டு இல்லைன்னா லைசன்ஸ் அந்த மாதிரி இது பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4 days பார்த்திங்கன்னா அவங்க வெரிஃபை பண்ணுறதுக்காக எடுத்துக்குவாங்க. மேபி 3 days ஆகும் எல்லாமே உங்களுக்கு வந்து ப்ராசஸ் முடியிருக்கு. ஸோ இதை வந்து நீங்கள் பண்ணிக்கிங்க. ஓகேவா? இப்போ வந்து நம்ம இன்னொரு இது பார்ப்போம். அது வந்து ரொம்ப முக்கியம். அது என்ன ஆப் அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் WazirX வந்து INRல மாற்றுவீங்க. பட் USDTயில் வந்து கிங்காக இருக்கிற ஒரு ஆப் பார்த்தீங்கன்னா எப்பவுமே வேர்ல்டு லெவலில் இதுதான் வந்து நம்பர் 1 ஆப்பு. அந்த ஆப் பேர் பார்த்தீங்கன்னா பைனான்ஸ். ஓகேங்களா? பைனான்ஸ் அப்படின்ற ஆப்பு. இந்த பைனான்ஸ் தான் நல்லா பார்த்துக்குங்க. நீங்கள் வெப்சைட்டில் போய்ட்டு டேரெக்டாக ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். எப்பவுமே வந்து ஒரு ஆப் நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா நான் வந்து எப்பவுமே சஜஸ்ட் பண்ணுறது, இந்த ஆன்லைனில் இருக்கிற அந்த ஹேக்கடு வெர்ஷன் அந்த மாதிரி எதையும் டவுன்லோட் பண்ணாதீங்க. அதில் எப்பவுமே வந்து ஹேக்கர்ஸோட அவங்க ஒரு சிக்னேச்சர் சைன் இருக்கும் உள்ள. எப்பவுமே ஒரு சின்ன பக்காவது விட்ருப்பாங்க. அவங்களுக்கு தேவைப்படுறப்ப நம்மளோட ஆசெட்ஸ் எல்லாம் அவங்க எடுத்துக்கிறதுக்காக ஒரு லெவலாவது அவங்க வச்சுருப்பாங்க. அப்படி இல்லாமல் எதுவுமே உங்களுக்கு ஃப்ரீயாக தரமாட்டாங்க. ஸோ வந்து அந்த நெட்டில் இது பண்ணுறது, க்ரோமில் டவுன்லோட் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வேண்டாம். நீங்கள் டேரெக்டாக வந்து பைனான்ஸ் அந்த ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிங்க. ஓகேவா? இந்த பைனான்ஸை டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் வந்து டேரெக்டாக பைனான்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா எனக்கு காட்டுறேன். பினான்ஸ் ஸ்மார்ட் செயின் அப்படிம்பாங்க. ஓகேவா? ஓகே டன். இப்போ வந்து இதெல்லாம் ஏர்ட்ராப் போயிட்டுருக்கு. நான் ஃப்யூச்சரில் சொல்கிறேன் இதெல்லாம் எப்படி கிளைம் பண்ணுறதுன்னு. இந்த ஷிபி காயின் வந்து நெக்ஸ்ட் டோஜ் அப்படின்றாங்க. டோஜ் காயின் அப்படின்றவங்க நீங்கள் கிரிப்டோவில் இல்லாத தெரியாது. டோஜ் காயின் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு 3 பைசாலேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு $1 கிட்டத்தட்ட ரீச் ஆகிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு ரீச் ஆகிட்டு தான் கீழே இறங்கிட்டு இருக்குது, மலை இறங்கிட்டு இருக்குது. இதுதான் அந்த டோஜ் காயின். 1 day சார்ட்டில் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஓகேவா? இந்த டோஜ் காயின் 74 சென்ட் வரைக்கும் போயிருக்கு. $1 போல். பட் இருந்தாலும் வந்து அது கிட்ட நியர்லி வந்து போயிட்டு வந்திருக்கு. ஸோ 3 பைசாவுக்கு வாங்கினவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 ரூபாய் போட்டவங்களுக்கே வந்து ஒரு 30 to 40 lakhs அந்த மாதிரி இதாச்சு. 1 lakh போட்டவங்களுக்கெல்லாம் 3 crores அந்த மாதிரி வந்து அள்ளி தந்த ஒரு காயின் தான் வந்து இந்த டோஜ் காயின். கிரிப்டோ கரன்சியை வந்து ஃபண்ட் பண்ணுறதுக்காக க்ரியேட் பண்ண ஒரு காயின் தான் இந்த டோஜ் காயின். ஓகேவா? இப்போ வந்து அதோட ஜெராக்ஸ் காப்பி தான் வந்து இந்த ஷிபி காயின் அப்படின்னு சொல்லிட்டு நெட்டில் நிறைய பேர் சொல்கிறாங்க. பட் அஃபிஷியல் அப்டேட்ஸ் எதுவும் இல்லைன்னாலுமே நிறைய பேர், நானே வந்து இந்த காயின்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கி வச்சுருக்கேன், இந்த ஷிப் காயின் அப்படின்றது. ஓகேவா? இட்ஸ் ஓகே. நான் ஃப்யூச்சரில் அதெல்லாம் சொல்கிறேன். இதுதான் பைனான்ஸ். நீங்கள்
ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இதில் வந்து லாகின் அந்த மாதிரி கொடுங்க பைனான்ஸில். இந்த மாதிரி ஒரு டேபிளர் காலம் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். பைனான்ஸில் நான் உங்களுக்கு லிங்க் கீழே கொடுத்துட்றேன். அதில் மட்டும் இது பண்ணுங்கள். எக்ஸஸாக நீங்கள் வேறு எதுலேயுமே பண்ண வேண்டாம். ஏன்னா வந்து எக்ஸஸாக நீங்கள் பண்ணுறப்ப இதில் நான் உங்களுக்கு லைவாகவே என்னால் காட்ட முடியும் என்ன நடக்கும் அப்படின்ட்டு. ஒரு நிமிஷம் லாகின் பண்ணால் தான் இதாகும். பட்டு நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. இதில் என்ன ஒரு ஃபியூச்சர் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு $100 ட்ரேட் பண்ணுறப்ப உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, நீங்கள் ஒரு $7,000 ட்ரேட் பண்ணுறீங்கன்னு வைங்க. $7,000 ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்றப்ப நீங்கள் அதை ட்ரேட் பண்ணி முடிக்கிறப்ப உங்களுக்கு வந்து ஒரு இன்னொரு $7,000 வந்து எக்ஸஸாக ஆட் ஆகும். ஓகேங்களா? இது வந்து நான் கொடுக்குற அந்த ரெஃபரல் லிங்கில் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வரும், இல்லைன்னா வராது. நீங்கள் ஒரு $7,000 ட்ரேட் பண்ணுறப்ப உங்கள் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா $14,000 இருக்கும். எப்படி வந்துச்சு அப்படின்னு வந்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. அது வந்து நம்மளால தான் ஆச்சு. ஓகேங்களா? நம்ம ரெஃபரல் லிங்கை இது பண்ணனால மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த மாதிரி இன்னும் ஒரு போனஸாக ஒரு $7,000 வந்து வரும். இதில் வந்து கேஒய்சி பண்ணுறது இந்த மாதிரி அந்த லாஸ்ட் ஆப்ஷன் போய்ங்க. கீழே வாலெட்ஸ் அப்படின்னு இருக்கும் பாருங்கள். அந்த வாலெட்ஸுக்கு போயிட்டு லாஸ்ட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இதாகும். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து இங்கே மேலே இருக்கிற அந்த ரெஜிஸ்டரை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ரெஜிஸ்டர்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரெஜிஸ்டரை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக வந்து இந்த மாதிரி ஒரு டேபிள் காலம் போகும். ஒரு நிமிஷம். ஸோ ஓகே, இங்கே இருக்கிற அந்த ரெஜிஸ்டர் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கங்க. ரெஜிஸ்டர் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு டேபிள் காலம் வந்து உங்களுக்கு க்ரியேட் ஆகி உள்ளே வந்துடும். இப்படியும் நீங்கள் உள்ளே வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து எதில் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும். நீங்கள் ரெஜிஸ்டர் வித் மொபைலா இல்லை ரெஜிஸ்டர் வித் இமெயிலா அப்படின்னு கேட்கும். ஏன்னா நீங்கள் எதில் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்களோ அதில் தான் வந்து ஒரு கோட் மாதிரி வரும். அதுக்கப்புறம் தான் வந்து எந்த ஒரு டிரான்சாக்ஷனும் வந்து நடக்கும். அந்த கோடு வந்து நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்றதுனால நீங்கள் நல்லா யோசிச்சுக்கிட்டு எப்பவுமே வந்து இமெயில் நமக்கு பெட்டராக இருக்குமா மொபைல் பெட்டராக இருக்குமா அப்படின்ட்டு நீங்கள் மொபைல் இது பண்ணுறதுன்னா ரெஜிஸ்டர் வித் மொபைல் அப்படின்னு இப்படி தந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டேபிள் காலம் வரும். இங்கே வந்து வேறு கண்ட்ரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஐஎன்ஆர் சூஸ் பண்ணிக்கிங்க. இங்கே சைடில் இருக்கும் இந்தியா அப்படின்ற ஒரு ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இந்தியா அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா 9-1 செலக்ட் ஆகிடும். 9-1 செலக்ட் ஆகிடுச்சுன்னா உங்களோட அந்த 10 டிஜிட் மொபைல் நம்பரை வந்து நீங்கள் இது பண்ணிட்டு உங்கள் பாஸ்வேர்டை வந்து ரொம்ப ஹெவியாக வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு இதுக்கெல்லாம் வந்து பாஸ்வேர்டு வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கணும். என்னோடய ரெக்கமெண்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 சிம்பிள் வச்சுக்கோங்க, 2 கேபிட்டல் லெட்ரு, 2 ஸ்மால் லெட்ரு, 2 நம்பர் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி வச்சுக்கிறது ரொம்ப ஒரு செக்யூராக இருக்கும். அந்த மாதிரி வச்சுட்டு அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் லாகின் பண்ணுறப்போ இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து க்ரியேட் ஆகும். ஓகேங்களா? இதுக்கு மேலே ஏன்னா உங்களுக்கு நான் வந்து தெளிவாக சொல்லணும் அப்படின்னா இன்னும் ஒரு முக்கியமான இதுக்கு மேலே நம்ம சைட்டில் வர எல்லாமே பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக எப்படி இது பண்ணுறது அப்படின்றது மட்டும்தான் நம்ம இனிமேல் வந்து இந்த யூடியூப்பில் வந்து போஸ்ட் பண்ண போகிறோம். பிகாஸ் ஆஃப் வந்து நம்ம பசங்க யாருமே வந்து அவ்வளோ என்ன சொல்கிறது மணி வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு அது லாஸ் ஆகிடுச்சுன்னா இதாகாது அந்த மாதிரி நிறையா ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயம் இருக்கிறதுனால நம்ம யாரையுமே வந்து அமௌண்ட் வந்து போட சொல்லி மேக்ஸிமம் வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஆனால் நான் இனிமேல் வந்து இது பண்ணுறது பார்த்திங்கன்னா என்னுடைய ஓன் என்ன சொல்கிறது நான் இது பண்ணுற அந்த ஒரு ரிசர்ச்சுக்காகவும் ஒரு நாலேஜ் கெயின் பண்ணுறதுக்காகவும் தான் டிக்ளைமர் ஸ்டார்டிங்லேயே கொடுத்துருவேன். இதில் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் நீங்கள் போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுவேன். அப்படி இல்லைன்னா வந்து ஃப்ரீயாக எப்படி மணி earn பண்ணுறது அந்த மாதிரி வந்து லைனாக வந்து ஸ்டெப்ஸாக வரும். அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரி, இந்த வீடியோ வந்து இதோட எண்ட் ஆகுது. நீங்கள் இனிமேல் எப்போவுமே வீடியோஸ் இது பண்ணுறப்போ ஸ்டார்டிங்கில் வந்து சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து உங்களுக்காக தான் வந்து லைனாக வீடியோஸ் வந்து வந்துட்டுருக்கு. ஸோ கீப் சப்போர்ட்டிங் அஸ். ஓகே, தேங்க்யூ.